classes vb.netல நம்ம கிளாஸ் வேணும் அப்படின்னா பப்ளிக் கிளாஸ்ன்னு போட்டு கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி C# எப்படி ஒரு கிளாஸை எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது மூணையும் வாங்கிட்டு ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் நம்ம பில்டு பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டேன், சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர், ஆட் நியூ கிளாஸ். ஸோ இது கொடுத்துட்டு மை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் நமக்கு கிடைச்சிருது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இதை பப்ளிக்காக நம்ம போட வேண்டியது தான். ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் இந்த நேம் ஸ்பேஸ்குள்ளார தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ் டாட் ஜெனரிக்குள்ளார நமக்கு அரே லிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஆகுது. அந்த அரே லிஸ்ட் அப்படிங்கிறது வேறு ஒரு கலெக்ஷனில் இருந்ததுன்னா ஸோ அந்த நேம் ஸ்பேஸுக்குள்ளார போனால் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ அப்போது நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, இந்த அரே லிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறோன்ற கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதுக்காக இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே அடிஷ்னலாக நம்ம கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா vb.netல ஆப்ஷனல், அங்கேயும் ஆனால் நேம் ஸ்பேஸ் இருக்குது, வேணுன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவோம், 3 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். சரி, பப்ளிக் டபுள் பிரின்சிபல் அமௌண்ட். vb.netக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் vb.netல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இதே விஷுவல் ஸ்டுடியோ 2005லலாம் இந்த மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஜஸ்ட் அசைன் பண்ணும், ரீட் பண்ணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் கெட் செட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் vb.netல இருக்கிற மாதிரியான ஒரு டெம்பரரி வேரியபிள், தென் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அடிஷ்னலாக ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடு இது C#லையும் இருக்குது, இந்த மெத்தட்லேயும் நம்ம ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் 3 ப்ராப்பர்ட்டி வந்து பப்ளிக் டபுள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ கெட் செட். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு பாருங்கள், ப்ராப்னு அடித்து டேப் அடித்தேன் அப்படின்னா இது ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வரும். தென் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 3 வேரியபிள் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் வாய்ட் கேல்குலேட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ண சொல்கிறேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டுக்கலாம், டபுள் simple interest. Simple interest equals principal amount multiplied by rate of interest multiplied by number of years divided by 100. ஓகே, இங்கே கால்குலேட் ஆயிடுச்சு. இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு பப்ளிக் வாய்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், டிஸ்பிளே. பாருங்கள், கன்சோல் டாட் ரைட் லைன் CW அடித்து டபுள் டேப் அடிச்சிங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எக்ஸ்பென்ஷன் ஆகிடும். கேல்குலேஷன் CW டபுள் டேப் பிரின்சிபல் அமௌண்ட் 0,10 0.00 comma principal amount. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இத்தனை பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
then number of years. Simple interest அல்லது interest amount போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதில் ஒரு மெத்தட் இருக்கு, கேல்குலேட்னு ஒரு மெத்தட் இருக்கு, டிஸ்பிளேன்னு இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த நாலும் ப்ராப்பர்ட்டியாக இருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப். இப்போ அந்த கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம டைப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைப்பை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். மை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சே ஓ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் நியூ மை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு 5000 அசைன் பண்ணுறேன். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 12.5% அசைன் பண்ணுறேன். தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு 5 years அசைன் பண்ணுறேன். கேல்குலேட் போடுறேன். தென் ஓஎஸ்ஐ டிஸ்பிளே போடுறேன். அதுக்கப்புறம் இதை நல்லிஃபை பண்ணிக்கிறேன். இது எனக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை, அதனால் நல்லிஃபை பண்ண சொல்கிறேன். தென் கன்சோல் டாட் ரைட் லைன் ப்ரெஸ் எ கீ. ஸோ பாருங்கள், கிளாஸ் எழுதுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. இதை பப்ளிக்காக போட்டுடுறோம், ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த கிளாஸை வந்து நம்ம கால் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணுறோம். இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் ஆட்டோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, பட் இது கேல்குலேஷன் பண்ணுது, இது டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன், பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், த நம்பர் ஆஃப் இயர்ஸு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாம் கேல்குலேட் ஆகி டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் ப்ரெஸ்ஸிங் எ கீ. இப்போ நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போது இது பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.